ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் டிரைவர்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு சொல்லி தான் செக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளூடூத், பேட்டரி, ஆடியோ, கிராஃபிக்ஸ் கார்டு, சவுண்ட் கார்டு, அதுக்கப்புறம் ஒய்ஃபை, இன்டர்நெட்டு, கீபோர்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டிரைவர் இருக்கும். அந்த டிரைவர்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வாய்ஸ் போட்டிங்க அப்படின்னா இது சில நேரத்தில் இன்ஸ்டால் ஆகுது, அப்டேட்டடு, ஏதாவது இஷ்யூ, சாஃப்ட்வேர் இஷ்யூ இல்லை வைரஸ் இஷ்யூனால இது சம்டைம் அன்இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்க்க போது உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆனாலும் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இதில் ஏதோ உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கணும். இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் ரைட் கிளிக் பண்ணி டிவைஸ் மேனேஜரில் போய் பார்க்கும்போது பாருங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எரர் காட்டுது. டச் ஸ்க்ரீனில் சாஃப்ட்வேர் எரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை, இது மட்டும் தான் எரர் காட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எரர் எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுறது ஒரே கிளிக்கில் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் பாருங்க, நான் கம்ப்யூட்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணி அதில் மேனேஜ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் போய் பார்க்குறேன் எல்லாமே டிரைவ்ஸ் எல்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு, அதுக்கப்புறமால ஒய்ஃபை கனெக்ஷன், டேட்டா கனெக்ஷன், இந்த மாதிரி எதுவுமே இன்ஸ்டால் ஆகாமல் இருக்குது. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட அதுக்கான ஃபோல்டர் இருக்குது, அதுக்கான ஃபைல்ஸ் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் நான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி கிளிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ஃபைல் வேணும்னா அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா எனக்கு சேனலில் இல்லாட்டி வீடியோ கடைசியில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்கை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டிரைவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த டிரைவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை. சில கம்ப்யூட்டரில் வந்து டிரைவை ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகாதனால இன்டர்நெட்டே எடுக்காமல் இருக்கும். ஸோ அதனால இன்டர்நெட் இது உங்களுக்கு தேவைப்படாது. இது வந்து ஆஃப்லைன் டிரைவர் இன்ஸ்டாலில் தான். இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் வச்சுக்கலாம், சிஸ்டத்தில் வச்சுக்கலாம், வேறு கம்ப்யூட்டரில் போட்டு டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் கொண்டு வந்து இல்லாட்டி சிஸ்டத்தில் வச்சு நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான டிரைவ்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் என்ன பண்ணுங்க, இந்த டிரைவர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் ஆட்டோமேட்டட் செட்டப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கொடுத்துடாதீங்க. ஸோ நீங்கள் இதை நீங்கள் கொடுத்துடாதீங்க. கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ்பர்ட் மோட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு ஸோ கொடுத்ததுமே இப்படி உள்ள வந்துடும். இதில் லெஃப்ட் சைடில் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு போயிட்டு இதில் டிக் பண்ணிருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் அன்டிக் பண்ணுங்க. இதில் தேவையில்லாத சாஃப்ட்வேர்லாம் அதுவே இன்ஸ்டால் ஆகும். நமக்கு வேணும்னா அது தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே நான் அன்டிக் பண்ணுறேன். அன்டிக் பண்ணிட்டு இதில் டிரைவர்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக் பண்ணிக்கிறதுலாம் அப்படியே இருக்கட்டும். சிஸ்டத்துக்கு எது தேவைன்னு பார்த்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிக் பண்ணியிருக்குது, ஓகேங்களா? இதில் எதுவுமே நீங்கள் அன்டிக் பண்ண வேணாம். நீங்கள் இன்ஸ்டால் எவ்ரிதிங் மட்டும் கொடுங்க. கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்ப்யூட்டருக்கு, இப்போ என் கம்ப்யூட்டருக்கு பாருங்க, கீழே பாருங்க, உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறம் சவுண்டு கார்டு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் ஆகுது. ஸோ எல்லாமே கரெக்டாக டிக் ஆகுது பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே. ஸோ இதெல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு டிரைவும் அப்படின்னு அர்த்தம். அப்படியே கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டால் ஆக நம்ம ஒன்று செக் பண்ணிக்கலாம். சவுண்டு கார்டு இன்ஸ்டால் ஆனதுமே எனக்கு பாருங்க கீழே வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே என் கம்ப்யூட்டருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ எல்லாமே அதுவே எடுத்து ஒவ்வொன்றா அதுவே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. நான் வச்சிருக்க செட்டப் ஃபைல் அந்த லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டருக்கும், எல்லா ஆப்ஷனுக்கும், எல்லா மாடலுக்குமே ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிடும், ஓகேங்களா? இதில் ஒன்று ஒன்றா அப்படி இன்ஸ்டால் ஆகுது பாருங்க. எனக்கு ஒவ்வொரு டிக் ஆகிட்டு இருக்குது. எல்லாம் சிமிலர் ஆகும். உங்களுக்கு ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு இது முடிஞ்சிடும் ஃபாஸ்டா. ஸோ பாருங்க, கடைசியா எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சிட்டு கடைசியா அந்த இடத்துல கம்ப்யூட்டர் செட்டப் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்க எல்லா டிரைவுமே இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்க மை கம்ப்யூட்டர்ல அந்த டிவைஸ்ல போய் பார்த்தீங்க, டிவைஸ் மேனேஜர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிரைவுமே இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ பாருங்க, எல்லா டிரைவுமே இன்ஸ்டால் ஆகி பக்காவா இருக்குது சிஸ்டம். இப்போ எதை யூஸ் பண்ணாலுமே எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? இப்படி தான் ஒரே கிளிக்ல நம்ம ஈஸியா எல்லா கம்ப்யூட்டர், எல்லா மாடலுக்கும், எல்லா ஓஎஸ்க்கு இப்படி தான் ஈஸியா எல்லா டிரைவுமே இன்ஸ்டால் பண்றது, ஓகேங்களா? வேற எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி, எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன்.
நம்ம சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியாக வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கூட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டாக சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழில் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.